இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள், காலணி, பிளாஸ்டிக், கரிம வேதிப் பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்களுக்கான வரி 18 விழுக்காடாக குறைக்கப்படும் என இடைக்கால ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 10 விழுக்காட்டில் இருந்து 25% உயர்த்தினார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக 25 விழுக்காடு என மொத்தம் 50% வரி வசூலிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையான பாதிப்பை சந்தித்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவாக இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரி 18 விழுக்காடாக குறைப்பது உள்ளிட்ட அம்சங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் கடந்த வாரத்தில் பதிவிட்டார். இதன் நீட்சியாக இரு நாடுகள் மேற்கொண்ட இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து கூட்டறிக்கையாக வெளியிட்டுள்ளன. அதில் அமெரிக்காவின் அனைத்து வகையான தொழில்துறை, உணவு மற்றும் வேளாண் பொருட்களுக்கு இந்தியா முழுமையான வரி விலக்கு அல்லது பகுதியான விலக்கு அளிக்கும் என்று கூறப்பட்டது. மேலும் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் பரஸ்பர வர்த்தக நலனை மனதில் வைத்து இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி கூடுதல் வரி விதிப்பு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் திருத்தம் செய்வதன் மூலம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடைகள், காலணி, பிளாஸ்டிக், கரிம வேதிப் பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்களுக்கான வரி 18 விழுக்காடாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் திருத்தம் செய்து பொது மருந்துகள், வைரங்கள், ரத்தினங்கள், விமான உதிரி பாகங்களின் வரியும் 18 விழுக்காடாக குறைக்கப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்காவில் இருந்து வடிகட்டிய தானியங்கள், சிவப்பு சோளம், பாதாம், முந்திரி, பிஸ்தா உள்ளிட்டவை அடங்கிய மரக்கொட்டைகள், பழங்கள், சோயாபீன் எண்ணெய், மதுபானம் உள்ளிட்ட பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் இருந்து எரிசக்தி பொருட்கள், விமானம் மற்றும் உதிரி பாகங்கள், அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் நிலக்கரி உள்ளிட்டவற்றை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு $500 பில்லியன் அளவிற்கு இந்தியா வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.